நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் வித்யாசாகர ராவை இன்று சந்திக்கிறார். இதுபற்றி செய்தியாளர் சுப்பிரமணியன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். சட்டசபையில் நேற்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை அடுத்து தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 11 மணி அளவில் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர ராவை சந்தித்து பேசுகிறார். அது மட்டுமல்லாமல் மரியாதை நிமித்தமான சந்திப்பாகத்தான் இது இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. நேற்று சட்டசபையில் நடந்த நிகழ்வு குறித்த அறிக்கை நேற்று கவர்னரிடம் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் நேற்று நடந்த நிகழ்வுகள் குறித்து முதல்வரிடம் ஆளுநர் தகவல்களை கேட்டு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில், அதாவது தமிழ் தாத்தா டாக்டர் உவேசா பிறந்தநாள் விழாவில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பிறகு தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை அவர் சந்தித்து பேச இருக்கிறார். 11 மணி அளவில் இந்த சந்திப்பு நிகழ்வதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அவரது வீட்டிலிருந்து, அதாவது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அடையார் கிரீன்வே சாலையில் உள்ள அவரது வீட்டிலிருந்து கவர்னர் மாளிகை வரை செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல கவர்னர் மாளிகையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஆளுநர் 12 மணி அளவில் மும்பை செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுப்பிரமணியன்.